ஆடா இது நான் இங்கே மேலே தூக்கிற மாதிரி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்லேருந்து அக்கா, மாமா, பாப்பா, தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு கூட பிறந்த அக்கா கிடையாது, ரிலேட்டிவ் தான். இங்கே ஒரு எக்ஸாமுக்காக வந்திருந்தாங்க. மார்னிங் எக்ஸாம் முடிச்சுட்டு சரி நைட் வந்துட்டு எங்கேயா வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டு பக்கத்துலேயே பீச் இருக்கிறனால ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு போகலாம், இதுதான் வந்துட்டு பிளானு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதா தான் வந்துட்டு இருக்கும். தம்பிக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு வர்றது. அந்த மண்ணில் வந்துட்டு நடக்கிறது, பீச் அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டு இருக்குது, ஒரு பக்கம் பயமும் இருந்துச்சு. தண்ணியில் கொண்டு போய் விடவும் ரொம்பவுமே பயந்துட்டான். ஆக்சுவலாக பகலில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கணும். நைட் டைமுங்கிறனால அவனால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவே முடியல. ಆಡ மண்ணிலேயே விளையாண்டுட்டு இருக்கானே, சரி அவனுக்கு எதாவது விளையாட்டு ஜாமான் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவன் போனோடனையும் அந்த நட்டு வச்சுருக்காங்கல்ல அந்த காத்தாடி, அதை தான் வந்துட்டு தூக்குனான். சரி இதை வச்சு விளையாடுவான், அதை சுற்றுறதை பார்த்து நல்லா சிரிப்பான், என்ஜாய் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க வந்துட்டு எப்படி மண்ணில் வந்துட்டு நட்டு வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இவனும் போய் மண்ணில் நட்டு வச்சுட்டு அதே மாதிரி சுற்றி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு எப்படி விளையாடுறதுனே தெரியல, ஆனால் வாங்கி வச்சுட்டு அந்த மண்ணில் மட்டும் வச்சுருந்தான். அப்புறம் சரி இது வரைக்கும் வந்துட்டோம், அப்புறம் சீ ஃபுட் எதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரானு, ஸ்குவிட்டு இதெல்லாமே ஊரில் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல, அதனால் இங்கே வந்தப்போ சரி இவங்களுக்கு அதை ட்ரை பண்ண கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கின எல்லா சீ ஃபுட்லேயுமே வந்துட்டு அந்த மேலாப்பில் பொடி மாதிரி தூவி விடுவாங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாகவுமே தூவி கொடுத்துட்டாங்க. ஆனால் ரொம்ப காரமாக இருந்துச்சு. தம்பினால் எதுவுமே சாப்பிட முடியல, ஏன்னா அவன் இன்னும் காரம் சாப்பிட்டு பழகவே இல்லை. ஆனால் பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்மளை ஊரில் வந்துட்டு ப்ரானு, ஸ்குவிட் இதெல்லாமே வந்துட்டு கிடைக்காது. கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு நாம் என்ன தான் செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வராது இல்லையா. அதனால் லைட்டாக இது மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சரி நாங்கள் ஒரு 8:30 போல் வந்துட்டு கிளம்பிட்டோம். சரி நீலாங்கரை வரைக்கும் வந்துட்டோம், சரி விஜய் சார் வீடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால சரி அந்த சைடாகவே வண்டி விட்டாச்சு. இவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் சாரோட பெரிய ஃபேனு, பார்த்ததுனால எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. வேளச்சேரி ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு இது வரைக்கும் போனதே இல்லை. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 8:30 9 கிட்ட ஆகிடுச்சு. போயிட்டு வந்தால் ரொம்ப டைம் ஆகிடும், குட்டி தம்பி வேறு இருக்கான் இல்லையா. அதனால் சரி பக்கத்துலேயே எங்கே ஃபுட் கோர்ட் இருக்குதுன்னு பார்த்தப்போ அக்கறையில் வந்துட்டு இருந்துச்சு. அக்கறை இதுக்கு தான் வந்துட்டு போயிருந்தோம். துரு வந்துட்டு காலையிலேருந்து நான் போராடிட்டு நைட்டு தான் என் கிட்டையே வந்தான். அவன் பேசிகிட்டு இருக்கான் நல்லா, ஆனால் பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபுல்லாக சினிமா சாங்ஸ் தான் வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக சாங்ஸ் எல்லாம் போட்டு செம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக டெய்லியுமே இப்படி நடக்குமா இல்லை வீக்கெண்டு மட்டும் அந்த மாதிரி நடக்குதான்னு வந்துட்டு எங்களுக்கு தெரியல. யாராவது அக்கறையில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ஃப்ரைடே டைமில் தான் வந்துட்டு போயிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த ஷாப் வந்துட்டு க்ளோஸில் தான் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஆனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது, வெளியே உட்காந்து நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டும் இருந்தாங்க. நாங்கள் எங்கே வந்துட்டு போயிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட் வைதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ஸ்பைஸியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டார்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு கோங்கரா சிக்கன் சம்திங் அந்த மாதிரி தான், வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மசாலா என்ன மசாலா போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருந்தோம் நாங்கள். அது அவங்களாம் ஓனாக அரைச்சி வந்துட்டு போடுறதாமா, பயங்கர டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. தம்பிக்கு வந்துட்டு அந்த ஸ்டார்டர்லேருந்து அந்த சிக்கன் மட்டும் எடுத்து நாங்கள் கொடுத்துருந்தோம். உள்ளே இருக்க பீசஸ் இருக்கும்ல அது மட்டும் மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு அவன் நல்லாவே அதை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்கள் உட்காந்துருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு அந்த டிஜேலாம் ஓடிட்டுருக்கனால நாங்கள் நல்லா பார்த்து வைப் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் பிரியாணி தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ஸ்பைசி இல்லை, அது எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்லாம். அதனால் பாப்பா வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ப்ளெயின் பிரியாணியுமே வந்துட்டு ஹைதராபாத்தி பிரியாணி மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் ஸ்பைசி கிடையாது. தயிர் பச்சடி, அந்த ஒரு குருமா இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. சரி வேறு எதாவது ஸ்பைஸியாக எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டோன்னே எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர காரமாக வந்துட்டு இருந்துச்சு. எப்படா அதை சாப்பிட்டு முடிப்போன்னு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒன்று வாங்கிட்டு நாங்கள் 3 பேர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். அப்போவுமே எங்களால் வந்துட்டு சாப்பிடவே முடியல. அந்த கலரை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஏமாந்துட்டோம். பயங்கர காதுலேருந்து புகையே வந்துருச்சு. சரி எதாவது போய் சில்லுன்னு எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஃபேமஸ் ஜிகிர்தண்டா வந்துட்டு இருந்ததுனால அங்கே போய் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஏன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. அதனால் ஒன்று மட்டும் வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பைஸ்னால தான் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த ஜிகிர்தண்டா. ஆக்சுவலாக இவ்வளோ காரத்துக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றனால அப்படி இருந்துச்சா இல்லை உண்மையிலுமே அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தம்பி பாப்பா எல்லாமே இந்த ட்ரெயினில் வந்துட்டு ரவுண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆளே இல்லை. சரி அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு தான் அவர் வந்தார். ஒரு 3 ரவுண்ட்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. தம்பி ரொம்பவுமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எங்களை பார்க்கும்போதெல்லாம் பாய் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். முக்கியமாக அவனுக்காகவும் பாப்பாவுக்காக வேண்டி தான் வந்துட்டு இந்த ரைடே வந்துட்டு போயிருந்தது. அவ்வளோதான், நல்லா சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த டே எங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு அதுவாக தான் இருக்கும். சென்னையிலேருந்து ரொம்ப பக்கமாக தான் ட்ரிப் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். யாருக்கா எதாவது கெஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். see you next video. டாட்டா, பை பை.